இந்த சுக்குர் என்ற நன்றி செலுத்தலை நாம் அதாவது புரியாத பகுதிகள் இதில் புரியப்படுத்த வேண்டும் என்றதான் நோக்கம். ரெண்டாவது, நன்றி செலுத்துக்கும் புகழுக்கும் என்ன வித்தியாசம்? இப்போ நம்ம புகழ்கிற இடங்கள் என்ன? சாப்பிட்ட பின்னால் நம்ம என்னது, இப்போ நாங்கள் இந்த துவால சொன்னோம், அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அத்அமனா அப்படின்னு சொல்கிறோம். அல்ஹம்துலில்லா என்று சாப்பிட்டு முடிஞ்சோன்னே என்ன செய்கிறோம் சொல்கிறோம். தும்மினா என்ன செய்கிறோம்? அல்ஹம்துலில்லா என்று சொல்கிறோம். ஒவ்வொரு தொழுகையிலையும் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று சொல்கிறோம். இதெல்லாம் என்ன? புகழ்ச்சி. அப்போ நன்றி செலுத்துவராக நம்ம ஆகுவோமா? புகழ்ந்தால் நன்றி செலுத்தியவர்களாக ஆகுவோமா அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்டிங்கடா, தமிழில் கேட்போம், நம்ம அரபில் கேட்கலையே. ஒருவரை நம்ம புகழ்கிறோம், புகழ்ந்தால் புகழ்ச்சியும் நன்றியும் ஒன்றா அப்படி என்று கேட்டால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, புகழ்கிறது வேற, நன்றி செலுத்துறது வேற. அப்படி என்று சொன்னால் இப்போ நம்ம ஒரு துவா சொல்லி தந்தோம் தானே, அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அத்அமனா, எங்களுக்கு உணவளித்த அல்லாவுக்கே எல்லா புகழ். அதை நம்ம அல்லாவை என்ன செய்கிறோம்? புகழத்தான் செய்கிறோம். அதை நான் நன்றி என்று தான் சொன்னேன். புகழ்ச்சி என்னது? நன்றி என்று தான் சொல்கிறேன். எனவே புகழ்ச்சி என்றதும் நன்றி என்றதும் சின்ன வித்தியாசம் இருக்கு. புகழுதல் என்றது விசாலமானது, புகழுதல் என்பது விசாலமானது. நன்றி செலுத்தல் அதில் ஒரு வகை, நன்றி செலுத்தல் அதில் ஒரு வகை. சுக்ர் என்பது சுருங்கிய வடிவம். அதே போல் இந்த பகுதி என்றது, அதாவது இந்த புகழுதல் என்றது ஒரு விரிந்த வடிவம் என்றதை நம்ம என்ன செய்ய வேண்டும்? புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அதாவது நம்ம இதில் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம், புகழ்ச்சி என்றது நம்ம ஒருவருடைய செயலுக்காகவும் புகழுவோம், அவருடைய பண்புக்காகவும் புகழுவோம். உதாரணமாக ஒருவர் பொறுமைசாலியாகிறார், நீங்கள் அவரை புகழ்றீங்க, இப்போ நீங்கள் நன்றி செலுத்தலை, நீங்கள் நல்ல பொறுமைசாலி அப்படின்ட்டு அவரை புகழ்றீங்க. இப்போ அப்படி புகழ்ந்தீங்கன்னா அவரை பாராட்டினீங்க, அவருக்கு நன்றி செலுத்தினீங்கன்னு அர்த்தமா? இல்லை. ஒருவரை பார்த்து அவர் நீட்டாக இருக்கிறார், நீங்கள் நல்லா நீட்டாக இருக்கிறீங்க, சுத்தமாக இருக்கிறீங்க அப்படின்னா என்ன? அது ஒரு புகழ்ச்சி. அப்போ அந்த புகழ்ச்சிக்கு பேர் நன்றி அல்ல. அதே நேரம் நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டீங்க, உங்களை மாதிரி தர்மம் செய்யக்கூடிய ஒரு மனிதர் எனக்கு கிடைச்சது பெரிய ஒரு நியாமத், இப்பயும் புகழ்றீங்க, ஆனால் நன்றியோட. இப்போ என்ன செய்றீங்க? நன்றியோட புகழ்றீங்க. அந்த முதல் வடிவத்தை யோசிச்சு தான் நீங்கள் என்ன சொன்னீங்க? அது இல்லை அப்படி என்று. ரெண்டு வடிவம் இருக்கு புகழ்ச்சியில். புகழ்ச்சியில் அவரை சொல்வதும் அவரிடத்தில் நீங்கள் இப்படி இருக்கேன் புகழ்வதும் இருக்குது. அதே நேரம் நன்றி என்றது இல்லாத கட்டமும் இருக்குது. அப்போ புகழ்ச்சியில் நன்றி சேர்ந்தும் வரும், சேராமலும் என்ன செய்யும்? வரும். நன்றி சேர்ந்து வரக்கூடிய ஒரு வடிவம் தான் ஒருவர் நமக்கு ஒன்று செய்கிற சந்தர்ப்பத்தில் அவர் செஞ்ச வேலையையும் நினைத்து அவருடைய அந்த இயற்கையான தன்மையை நினைச்சு நம்ம என்ன செய்கிறோம்? அவரை புகழ்ந்தோம் என்றால் அந்த இடத்துல நம்ம நன்றியும் செலுத்துகிறோம், அவரை புகழவும் செய்கிறோம். ஒருவரை புகழ்வது கூடுமா? இது மூணாவது. சரியா? ஒருவரை புகழ்றது கூடுமா என்று கேட்டால் இது அடுத்து. அல்லாஹ்வை புகழ்றது கூடும். என்ன காரணம்னா எல்லா விதத்திலும் புகழுக்குரியவன் யாரு? அல்லாஹ் ஒருவன் தான். ஆனால் ஒருவரை புகழ்வது கூடுமா என்று நீங்கள் இந்த இடத்துக்கு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல என்னது? ஒரு கேள்வி வரும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, உங்களுக்கு ஒருவர் ஒரு நல்லது செய்து விட்டால் அவருக்கு ஃபகாஃபி ஊஹு, பரிகாரமாக நீங்கள் ஏதாவது என்ன செய்யுங்கள், பரிகாரமாக செய்யுங்கள். அப்போ இந்த இடத்துல பரிகாரமாக செய்யுங்கள் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்கடா. தேங்க்யூ அப்படி என்று சொல்கிறதும், நன்றி அப்படி என்று சொல்கிறதும், அஷ்குருக்க என்று சொல்கிறதும் அல்லது சுக்ரன் என்று சொல்கிறதும் மட்டும்தான் நன்றி என்று நினச்சிடக்கூடாது. நிறைய பேர் நன்றியை வாயால் சொல்கிறேன்னு மட்டும் தான் நினச்சிக்கிறான். இதுலேயும் சிலர் எப்படி என்று சொன்னால், ஏதாவது ஒரு பெரிய ஒரு வேலையை அவர் செஞ்சிருப்பார், இவர் தேங்க்யூன்னு டைப் பண்ணுறதும் இல்லை, ஸ்டிக்கர் அனுப்பி விடுறது. நன்றி செலுத்திட்டாரா? நன்றி செலுத்தி விட்டார் மாறி இன்னொருத்தருக்கு அனுப்பினாலும் அனுப்பிடுவார். அந்த அளவு வேகம் நன்றி செலுத்தி விட்டார். அப்போ அவர் என்ன நினைக்கிறா? வெறும் வார்த்தை மட்டும்தான் என்ன நன்றி, வார்த்தையால் சொல்லி முடிச்சுட்டா எல்லாம் சரியா. ரசூலுல்லாஹ் சொல்கிறா ஃபகாஃபி ஊஹு, அவருக்கு பரிகாரமாக நீங்கள் இன்னொன்று என்ன செய்யுங்கள். செய்ய முடியவில்லை என்றால் மூணாவது கட்டம், செய்ய முடியவில்லை என்றால் அவரை புகழுங்கள் நாங்கள் ரசூலுல்லாஹ். அதாவது அவர் புகழுங்கள் சொன்னால் இல்லாத சொல்லி புகழ்றதில்ல, அவர் செஞ்சாரே அந்த செய்த செயலுக்காக அவர் என்ன செய்யுங்க, நீங்கள் புகழுங்கள். அவர் உள்ளத்தில் நான் செய்ததுடைய வழியை இவர் உணர்ந்துட்டாரு என்று அவர் அந்த மகிழ்ச்சி அடைகின்ற வரைக்கும் நீங்கள் என்ன செய்யுங்க? புகழுங்க. இல்லாத சொல்லி புகழ்றதில்ல, இந்த விஷயத்தை சொல்லி என்ன செய்யுங்க? புகழுங்க. அவருடைய கடமை வேறு. அவருடைய கடமை என்ன? இந்த புகழால் எனக்கு ஒரு பிரயோசனம் இல்லைன்றது அவர் விளங்கிக்கணும். நான் இப்போ இழந்தது அல்லாவுக்காக செய்யலைண்டா மிகப்பெரிய நஷ்டம், அல்லாவுக்காக செய்யவில்லை என்றால் மிகப்பெரிய நஷ்டம். ஏன்னா அதில் எனக்கு இவர் புகழ்றதால எனக்கு என்ன கூட போகுது, என்ன குறைய போகுது, நான் உயர போகிறேன்னா இல்லை. அதுவும் இவன் அளவாக புகழ போகிறதும் இல்லை, எல்லாம் மீறி தான் என்ன செய்வான்? புகழுவான். உலகத்தில் விமர்சனமும் பாராட்டும் சரியாக செய்யலாது. பாராட்டினா
தூக்கிடுவாங்க, விமர்சிச்சா தாழ்த்திடுவாங்க. சரியாக செய்கிறது கஷ்டம், அறிவுள்ளவனுக்கு கூட சரியாக செய்வது கஷ்டமானது. அப்படி சந்தர்ப்பத்தில் லா நுரீது மின்கும் ஜஸாஅன் வலா ஷுக்கூரா. பாருங்க, இந்த ஹதீஸுக்கு பதிலாக அந்த குர்ஆன் வசனம் வர மாதிரி இருக்கும். உங்களிடமிருந்து ஒரு கூலியையோ பரிகாரத்தையோ வலா ஷுக்கூர நன்றியையோ நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. நாம் இதை உங்களுக்கு செஞ்சதுக்கு காரணம் நீங்கள் எங்களுக்கு நன்றி செலுத்தணும் மட்டும், ஒரு பரிகாரம் கூலி செய்யணும் மட்டும் எதிர்பார்க்கவில்லை. அது யாரோட எண்ணமாக இருக்கணும்? கொடுக்கிறோட எண்ணமாக இருக்கணும். எந்த பிரயோசனம் இல்லை அப்படின்னு சொல்லி. எந்த அளவுக்குன்னா இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறாங்க, எனக்காக துவா கேளுங்கன்னு கூட சொல்ல வேண்டாம். ஒரு வேலையை செஞ்சுட்டு எனக்காக துவா கேளுங்க என்று கூட சொல்ல வேண்டாம். நீங்கள் அவர்கிட்ட எதிர்பார்த்துட்டீங்க, அவர் மனிதாபிமானம் உள்ளவராய்ந்தா, மார்க்கம் உள்ளவராய்ந்தா, அல்லாஹ் பாய்ந்தவராய்ந்தா அவர் துவா கேட்பார். அவர் என்ன செய்வார்? துவா கேட்பார், நன்றியாக நடந்து கொள்வார், பரிகாரம் செய்வார். பரிகாரம் செய்ய முடியாது விட்டால் உங்களை புகழ்வார். ஆனால் நீங்கள் என்ன நிலைமையில் இருக்கணும்? இந்த நிலைமையில் இருக்கணும்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த மூன்றாவது நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துல புகழ சொல்லிக்கிறான். நன்றியில் புகழ்ச்சியை உண்டாக என்ன செய்கிறாங்க? ரசூலுல்லாஹ் கொண்டு வருகிறார்கள். அப்போ இப்போ நம்ம இந்த இடத்துல ஒரு சில விஷயங்களை சுருக்கமாக நம்ம தெரிஞ்சுக்கொண்டோம். வாயால் இறைவனை நம்ம என்ன, அல்லாஹ் எனக்கு இதை தந்தான் அப்படி என்று நன்றி கூறுகிறேன் என்று சொல்கிற வார்த்தை ஹதீஸ்கள் என்ன செஞ்சு வந்திருக்கு. வாயால் மொழிவதும் நன்றி தான். அதுக்கான திக்ருகள் எங்களுக்கு என்ன செஞ்சு சொல்லி தரப்பட்டிருக்கு. அடுத்ததாக நம்ம அல்லாவை, அதாவது அந்த வார்த்தை இல்லாமல், நன்றி என்ற வார்த்தை இல்லாமல் அல்லாவை நம்ம புகழ்வது, அல்லாஹ் நமக்கு தந்ததை சொல்லி புகழுவதும் நன்றியில் என்ன செய்யும்? உள்ளடங்கும். மூன்றாவது, புகழுதல் என்பது நன்றி மட்டுமல்ல, அதில் மற்ற திக்ருகள் மற்ற விஷயங்களும் சேர்ந்து என்ன செய்யும்? அடங்கும். அடுத்த நான்காவது, ஒரு மனிதருக்கு அவர் எங்களுக்கு நலவு செய்து விட்டார் அப்படி என்று சொன்னால் வெறுமனே வார்த்தை சொல்வது மட்டுமல்ல நன்றி என்றது, அவரை திருப்பி என்ன செய்கிறது? நாங்கள் அதாவது வார்த்தையில் சொல்கிறதும் தான், அல்லது அவருக்கு பரிகாரம் செய்வதும் நன்றியில் அடங்கும், அவரை புகழ்வதும் என்ன செய்யும்? நன்றியில் அடங்கும் அப்படின்றத ஹதீஸ்லேருந்து நம்ம என்ன செய்கிறோம்? புரிந்து கொள்வோம்.